ஸோ இதுக்கும் ப்ரேயருக்கும் சம்பந்தமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் விதியை புரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா, எனக்கு நல்ல புத்தியை கொடு, என் உடம்ப நான் சரியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டோம்னா அது ஒரு ப்ரேயர். அதை கூட நீ கேட்க தேவையில்லை. அந்த ஞானத்தை வராமல் இருக்கிறதுக்கு நீ ஒரு தப்பு பண்ணுற. அந்த ஞானம் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அது ஒன்றும் சாமி ஒன்றும் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டினையெல்லாம் பண்ணல. அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீ அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். எங்கே மிஸ் பண்ணுறோம்? அங்கே ஒரு விதிமீறல் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு அந்த ஞானம், கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ப்ரேயருங்கிறது என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நான் விதியை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும். இப்போ நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன். எனக்கு 10 லட்சம் நான் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, இந்த 10 லட்சம் எனக்கு செல்வம் வருவதற்கான தகுதி ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கா? முதல்ல நான் அந்த எலிஜிபிலிட்டி வந்துருச்சா? எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?